எலெக்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சட்டப்பேரவை வந்து கணக்கெடுப்பு நடந்துச்சு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக. ஸோ வந்து யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கெடுப்பு நடக்கும். ஸோ முறையாக லைவ் ஸ்ட்ரீமில் இவ்வளோ வியூவர்ஷிப் வந்திருக்கு அப்படின்னா இந்த சட்டப்பேரவையாக தான் இருக்கும். ஆட்சியா நடத்துங்க. உதயநிதி அவர்களே 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி சட்டப்பேரவையில் என்ன நடந்தது, ஸோ காமெடியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது, அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஜாலியாக பார்ப்போம். அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே, கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா, டேய் அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொருத்தர் பேசுனதா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹம்சா பேசுனதை பார்த்துருவோம். ஸோ பிரேமலதா அவர்கள் பேசுனதை பார்த்துருவோம். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக வருவோம். ஸோ மொத்தம் மெயினாக நடந்த 4 பேரோட விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கூறுகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்க கிட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி. இதுக்கு தான் படிக்கடா. எல்லாரும் பேசுனதும் வேணாம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நல்லா பேசியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து எஸ் காமராஜ் அவர்கள் நல்ல எலிவேஷன் கொடுத்துருந்தாங்க விஜய் அவர்களுக்கு. அண்ட் தென் விஜய் அவர்கள் பேசினதை அண்ட் தென் லாஸ்ட்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது எல்லாத்தையும் மட்டும் பார்ப்போம். ஸோ அண்ட் தென் இது எல்லா விஷயத்தையுமே வந்து நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். முதலமைச்சர் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டி இருக்கிறோம். எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது. அடிப்படையான ஆட்சியாக இருக்கும். மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இங்கு உதிர பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை வந்து சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சிதான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து குற்றச்சாட்டா நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஜய் ரசிகர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க லைவ் பார்க்கும்போது. ஸோ அந்த இடையில திடீர்னு வந்து தம்பி மேல ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அரசியல் வித்தையிலேருந்து மொத்தத்தையும் அங்கே இறக்குனாங்க பாருங்க. ஸோ முதல் விஷயமா குதிரை பேரத்தை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ குதிரை பேரம்னா நிறைய பேருக்கு என்னன்னு புரியல லைவ்ல. ஸோ ஒன்றும் கிடையாது. எஸ் காமராஜ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது அதிமுகவோட கூட்டணியில இருந்த ஒரு கட்சி, முன்னாடி பிரிஞ்சு போயிருந்தாரு தினகரன் அவர்கள் சேர்ந்த கட்சி தான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதுல 11 இடம் வந்து ஒதுக்கியிருந்தாங்க 234 தொகுதியில தமிழ்நாட்டுல. ஸோ அந்த 11 தொகுதியில ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ குக்கர் சிம்பிள்ல தான் நின்றுருந்தாங்க. குக்கருங்கிறது தான் அவங்களோட பிரதான சிம்பிள். ஸோ குக்கர்ல இருந்த விசில மட்டும் காணும். அந்த விசில் வந்து விஜயோட போய் சேர்ந்த மாதிரி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ எஸ் காமராஜ் அவர்களை காணுங்கிற ஒரு, நான் ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருப்பாங்க, கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ வந்து எஸ் காமராஜ் அவர்களை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதா இருக்கட்டும் தினகரன் அவர்கள், அந்த அட்ராசிட்டி எல்லாத்தையுமே ஒரு தனி வீடியோவை தான் பார்க்கணும். தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த காணாம போனது வந்து இது இவரோட விருப்பத்துல போயிருந்தா ஒன்றும் கிடையாது. ஸோ காசு கொடுத்து வாங்கியிருந்தா அது குதிரை பேரமாகும். ஏன்னா தலைவருக்கே தெரியாம, கட்சி தலைவருக்கே தெரியாம ஸோ இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணா அது வந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டு, அந்த ஒரு தப்பான விஷயம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து கார்ல வந்து கர்ச்சிப் போட்டுக்கிட்டு போனப்போ வந்து செய்தியாளர்கள்லாம் காரை நாக் பண்ணி கேட்கும்போது யாரு உள்ள அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் வந்து விஜயோட வீட்டுக்கு வந்து பார்க்க போயிருந்தாரு. ஸோ அங்கே அந்த கட்சியில் சம்பந்தமாக பார்க்க போயிருந்தாங்க அப்படிங்கிறத, அது வந்து கிட்டத்தட்ட இவரோட ரிசப்ளன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் இவர் கையெழுத்து, எஸ் காமராஜ் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு சேர்ற மாதிரி, ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ இருந்து அதை ஏன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறது மரவா லைட்டாக தெரியவார் பாருங்க, பாதி மட்டும்தான் தெரிவார். அவர் யாருன்னு கேட்டால் அவரு தான் அந்த எஸ் காமராஜ்.
ஸோ அவர் வந்து அந்த பின்னாடி தான் உட்காந்துருந்தாரு. அதை பத்தி அந்த பேசும்போது எல்லாமே வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவரை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அந்த அளவுக்கு பின்னாடியே உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. ஸோ பேசும்போது இந்த குச்சி ஐஸ் வைக்கா போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா, இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. அண்ட் தென் ரெண்டாவது இஷ்யூவா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஸோ சரியான 2 குற்றச்சாட்டுமே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் கூட, குதிரை பேரும் கூட ஒரு விதத்துல விட்டுறலாம். ஏன்னு சொன்னா எஸ் காமராஜ் அவர்கள் அவரோட விருப்பத்தின் பேர்ல போனாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அப்படிதான் எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா அவங்களே பிரஸ் மீட் கொடுக்கும் போதே எஸ் காமராஜ் அவர்களும் தினகரன் அவர்களும் ஒரு குழப்பற மாதிரியான ஒரு பேட்டியை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அண்ட் தென் ரெண்டாவது விஷயம், ரத்தன் பண்டிட் அவர்களை ஜோதிடர் அவர் பர்சனலா வந்து விஜய் அவர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அன்னைக்கு கூட இவர் வந்து விஜயோட வீட்டுக்கு வந்து வாசல்ல கார் நிறுத்தி வந்ததை வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ இவர் வந்து பர்சனலான ஜோதிடர் விஜய் அவர்களுக்கு. ஸோ அன்னைக்கே சரியான அடி அடிச்சாங்க. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இன்னைக்கு வந்து பதவி கொடுத்திருக்காரு, அரசு பதவி எதுவும் அப்படின்னு சொன்னோடனே ஸோ ஓட்டு போட்டவங்களாலே தாங்க முடியல. ஸோ வந்து என்ன ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு அரசு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுலேருந்து நீக்கிட்டாங்க அப்போ. ஸோ உடனே வந்து அந்த சட்டப்பேரவையில் இந்த விஷயம் வந்து எல்லாருமே அட்ரஸ் பண்ணாங்க. பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் அட்ரஸ் பண்ணல. ஸோ எல்லாருமே சொன்ன உடனே அதை வந்து அவர் உடனே போயிட்டு பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணாரு. ஸோ அண்ட் தென் முடிச்சிட்டாரு. அவரை பதவியிலேருந்து சாக்கும் பண்ணியாச்சு. பட் தென் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவருக்கு வாக்களித்தவங்க மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ உலகம் போகிறப்போயே என்னென்னமோன்னு போயிட்டுருக்கு. இளைஞர்கள் வந்து முன் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டோனை செட் பண்ணுறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏற்கனவே பார்த்திருந்த மாதிரி மிஸ்டர் காமராஜ் வந்து பீக் எலிவேஷன் கொடுத்திருந்தாரு தளபதி விஜய்க்கு. ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார். ஒரு நல்ல தலைவருக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார். பட் வந்து இடையில வந்து குறுக்க வந்து திமுக சைட்ல இருந்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு பதில் வார்த்தை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சரியான ஷவுட்டிங். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு, அதோட இவர் சைலண்ட் ஆவாருன்னு பார்த்தா மிஸ்டர் காமராஜ் என்ன பண்ணிட்டாரு, நீங்க பேசும்போது நானும் குறுக்க பேசுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? அதுவும் முதல் பேரவையிலே, அதுவும் தளபதிக்கு ஆதரவா பேசி அந்த மாதிரி சரி ஒரு 2-3 வார்த்தைகள்லாம் விட்டுருப்பாரு. அந்த இங்க போட முடியாது. ஸோ நான் போட்டு காட்டுறேன். அந்த 2-3 வார்த்தைகளை விடும்போது அங்கிருந்து திமுக சைட்ல இருந்து ஷவுட்டிங் வந்துச்சு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தானாக முன்வந்து திருச்சியில 364 ரவுடிகள் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள். அப்புறம் நீங்க பேசும்போது நானும் சத்தம் போடுவேன். இதே சபையில நீங்க பேசும்போது பல்வேறு தவறுகளை நான் சுட்டி காட்டுவேன். மறுபடியும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இவரும் கத்திருப்பாரு. சோ முதல் பேரவையிலே இந்த மாதிரி ஒரு எலிவேஷன். புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தத இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பார்த்தது. அதே மாதிரி மிஸ்டர் உதயநிதி வந்து ஒரு வாதம் வச்சிருப்பாரு. என்னன்னா வந்து கேட்கும் போதே அங்கேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா, இந்த மாதிரி அத்தனை தரப்பு மக்களும் வந்து உங்களை எதிர்த்திருக்காங்க, 34% தான் வாங்கியிருக்கீங்க, ஸோ மீதி இருக்கிற பெர்சன்டேஜ் எல்லாம் உங்களுக்கு எதிர்த்து வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஐயோ அதை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. வந்து மீதி 34%னா எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிஎம்கே தனிச்சு கூட்டணி இல்லாமல் நின்றது எத்தனை இடம் வாங்கியிருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஓட் பர்சன்டேஜ், அதே மாதிரி டிவிகேயோட ஓட் பர்சன்டேஜ், ஏடிஎம்கேயோட ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் சேர்த்து திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிதான் இருந்தது அவர் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னடே? ஸோ அண்ட் தென் லாஸ்டா நம்ம சிஎம் பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, எதுவுமே பேசல. கதையா தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை
மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்கிற உறுதியை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசிய திரு எம். ஸோ அதான் சிஎம் அவர்கள் வந்து பெருசா வாதம் எதுவும் வைக்கல, வீட்டுக்கு போயிட்டு ரிப்ளை பண்றாங்க. எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு ரிப்ளை பண்ணணும்? சட்டப்பேரவையிலேருந்து வெளிநடப்பு பண்றதுங்கிறது வந்து அப்பையிலேருந்து வந்து டிஎம்கே சைட்ல நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ முன்னாடிலேருந்து 2012-13 பீரியட்லாம் நீங்க நியூஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை வெளிநடப்பு செஞ்சிருப்பாங்க, தப்பு கிடையாது. ஸோ இந்த விஷயத்துக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்களோட ஒரு கருத்தா இருந்துச்சு நியூஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சட்டப்பேரவை வீடியோ எல்லாம் வந்து ஒரு ட்ரோல் மாதிரி கொண்டுட்டு நான் இங்க கண்டிப்பா வருவேன். ஸோ அண்ட் தென் பெட்ரோல் விலை எல்லாம் 3 ரூபாய் ஏறி இருக்கு. ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் until then bye bye.